ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்த 3வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தில் தற்போது இந்திய வீரர் முகமது சிராஜ் அவர்கள் செய்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா, மைதானமே தற்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாது அவங்க செய்த அந்த ஒரு வித்தியாசமான செயலுக்கு இந்தியாவுக்கு கை மேலே பலனும் கிடைச்சது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பிரிஸ்பேன் மைதானத்தில் 3வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. முதல் நாள் போட்டி வெறும் 26 ரன்கள் மட்டுமே அடிக்கப்பட்டிருந்த நிலைமையில நாள் முழுவதும் மழை அதிகமாக பெய்ததன் காரணத்தினால முதல் நாள் ஆட்டம் அப்படியே கைவிடப்பட்டது. இந்த நிலைமையில 2வது நாள் ஆட்டம் இன்று முழுவதுமாக நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 38 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா தடுமாறியது. அப்போது ஆஸ்திரேலியா அணி பேட்ஸ்மேன்களான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் லபுசாகனே இவங்க 2 பேரும் இணைந்து அணியை சரிவில் இருந்து மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஃபென்ஸில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. அதுலேயும் லபுசாகனே அவர்கள் பார்த்தீங்கன்னா பந்தை பேட்லேயே தொடாமல் அவங்க அதிகமாக டிஃபென்ஸ் மோட்லேயே இருந்தாங்க. பந்து 2 பக்கமும் அதிகமாக ஸ்விங் ஆன காரணத்தினால அவங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு செயலை செஞ்சாங்க. அதாவது அவங்க பேட்ஸ்மேன் பக்கம் இருக்கக்கூடிய பைல்ஸை இடமாற்றி வச்சாங்க. அதாவது இடதுபுறம் இருக்கக்கூடிய பைல்ஸை வலதுபுறம் இருக்கக்கூடிய பைல்ஸ் எடுத்து இடதுபுறமும் வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் பேட்டிங் எண்டில் இருந்த லபுசாகனை பார்த்தீங்கன்னா உடனடியாக மீண்டும் அந்த பைல்ஸை மாற்றி வச்சுட்டாங்க. முகமது சிராஜ் அவர்கள் இப்படி செஞ்சதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்கக்கூடிய மிக பிரபலமான டெஸ்ட் தொடரான ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் இது போல் ஸ்டூவர்ட் பிராட் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போதெல்லாம் விக்கெட் விழாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் தொடர்ந்து நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அப்போது ஸ்டூவர்ட் பிராட் இது போல் பைல்ஸை மாற்றி வைப்பாங்க. உடனடியாக அதே ஓவரில் அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். ஆனால் முகமது சிராஜ் அவர்கள் செஞ்சு வச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லபுசாகனே உடனடியாக அந்த பைல்ஸை மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் ஓவர் வீசினாங்க. அந்த ஓவரில் அவங்க வீசின ஒரு ஃபுல்லர் லென்த் பாலை லபுசாகனை எதிர்கொண்ட போது அது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் கேட்ச் ஆகிடுச்சு. விராட் கோலி அவர்கள் அந்த ஒரு பாலை சூப்பராக பாஞ்சு பிடிச்சிட்டாங்க. இதனால் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. சிராஜ் அவர்கள் பெயில்ஸை மாற்றி வச்சதன் காரணத்தினால தான் இந்த ஒரு விக்கெட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் அனைவருமே கரகோஷம் எழுப்புனாங்க. இதனால் மைதானமே சிறிது நேரம் அதிர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மைதானத்தில் சத்தம் அதிகமாக இருந்தது. ஆனால் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் களமிறங்கினாங்க. அவங்க அதிரடியாக விளையாண்டாங்க. ஒருபுறம் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களும் நிலையாக நின்று விளையாட இவங்க 2 பேரும் சத்தத்தை கடந்துட்டாங்க. தற்போது 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன்களை குவிச்சிட்டாங்க. இதில் ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் மட்டுமே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முகமது சிராஜ் அவர்கள் 1 விக்கெட்டும் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் 1 விக்கெட்டும் வீழ்த்தியிருக்காங்க. அடுத்த வருடம் நடக்க இருக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே இந்திய அணி விளையாட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொடரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய 3 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில் தற்போது 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியோட ஆதிக்கம் அதிகமாகி இருக்குது. இது தற்போது இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.